சின்ன மருமகள் சீரியல் சேதுவின் மனமாற்றம் சக்தியால் வெளிவந்த உண்மை நீதிமன்ற தீர்ப்பால் சேதுவும் தமிழும் ஒரே வீட்டில் வசிக்கிறாங்க. தமிழ் வயிற்றுல வளர்றது தன்னோட குழந்தை இல்லைன்னு சேது இன்னும் நம்புறாரு. இந்த சூழ்நிலையில தமிழ் காலேஜ் போறதும் சக்தி கேண்டீனா கூட பழகுறதும் சேதுவை சந்தேகப்பட வைக்குது. ஆனா சக்தி மூலமா பெரிய உண்மையை சேது தெரிஞ்சுக்கிறாரு. என்ன நடக்குது பார்ப்போம். சேதுவும் தமிழும் ஒரே ஹவுஸ்ல இருக்காங்க. தமிழ் காலேஜ் புறப்பட தயாராகிறாங்க. சேது இதை பார்க்கிறாரு. சேது கோமா, தமிழு நில்லு, நீ காலேஜ் போகக்கூடாது. உடனே தமிழ் உறுதியா, சேது காலேஜ் போறது என்னோட தனிப்பட்ட உரிமை, இதுல நீங்க தலையிடக்கூடாது. தலையிட்டீங்கன்னா என்னோட வழக்கறிஞர்கிட்ட பேசுற மாதிரி வரும். தமிழ் தனது போனை டக்குன்னு எடுத்து வழக்கறிஞருக்கு போன் பண்றாங்க. வழக்கறிஞர் எதிர்முனையில பேச, தமிழ் வழக்கறிஞர் அதாவது போன்ல அப்படியெல்லாம் அவர் சொன்னா பெண்களை அடிமத்தனமா நடத்துறாங்கன்னு அவரை உள்ளேயே போட்டுடலாம், காவல்துறையிலேயே உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு சொன்னவன இவர் பயந்துறாரு. சேது பயந்தே போயிடுறாரு. வேற வழி இல்லாம தமிழ் காலேஜ் போயிடுறாங்க. அடுத்த சீன்ல காலேஜ் கேண்டீன்ல தமிழ் இருக்காங்க. கேண்டீன் ஓனர் சக்தியும் அங்க இருக்காரு. சக்தி தமிழுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. சக்தியை தமிழ் ஒரு அண்ணான்னு கூப்பிடலாமா, சக்தியன்னா உங்களை அண்ணானே கூப்பிடலாமா அப்படின்னு திரும்பவும் சொல்றாங்க. சக்தி சிரிச்சுக்கிட்டே, உன்னோட இஷ்டம் தான் தங்கச்சி, நீ என்ன எப்படி வேணாலும் கூப்பிடலாம், நான் உன்னை என் தங்கச்சியா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சக்தியும் தமிழும் அண்ணன் தங்கச்சியா பழக ஆரம்பிக்கிறாங்க. இத சாவுத்திரியும் தாமரையும் அவங்க அனுப்பி வச்ச ஒரு பொம்பளை குப்பைக்காரி அனுப்பியிருக்காங்க இல்லையா, இத சாவுத்திரியும் தாமரையும் அவங்க அனுப்பி வச்ச பொம்பளை ஆள் மூலமா பார்த்துட்டு சேது கிட்ட போன்ல ஏத்தி விடுறாங்க. சாவுத்திரி போன்ல சேதுவிடம், சேது தமிழ் காலேஜ் போறதே அந்த சக்தி கூட சுத்தத்தான், அவளோட ஆசநாயகனை பார்க்கத்தான் அப்படின்னு ஏத்தி விடுதுங்க. இந்த இப்போ கூட ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்திருக்கு, பாரு சேது பாரு அப்படின்னு தாமரை ஏத்தி விடுதுங்க. போன்ல சேது விடும், ஆமா சேது, தாமரையும் சேது விடும், ஆமா சேது, அவளை வீட்லயே அடக்கி வச்சிருக்கலாம்ல, அவ காலேஜ் போறதே அந்த ஆசநாயகனோட சுத்ததான் அப்படின்னு மேலும் மேலும் ஏத்தி விடுதுங்க. இதை கேட்டதும் சேது கோபத்துல பொங்குறாரு. விறுவிறுன்னு காலேஜ் கிளம்புறாரு. அடுத்த சீன்ல காலேஜ் முடிஞ்சு தமிழ் வெளியே வராங்க. பஸ்ஸுக்காக காத்திருக்காங்க. பஸ் லேட் ஆகுது. சக்தி தன்னோட கேண்டீன் டெலிவரி வண்டியில அங்க வராரு. சக்தி தமிழிடம், தங்கச்சி பஸ் லேட் ஆகுது, நீ மாசமா வேற இருக்க, என் வண்டியில ஏறுங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன், உங்க ஃப்ரெண்டு தான் இருக்காங்களே, ரெண்டு பேரையும் போற வழியில இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் தனது ஃப்ரெண்டுடன் வண்டியில ஏறாங்க. சக்தி வண்டியை ஓட்டிட்டு போறாரு. அப்போதான் சக்தி தமிழிடம் கேட்கிறாரு, தங்கச்சி உன் கணவருக்கும் உனக்கு என்னதான் பிரச்சனை, நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேரையும் காலேஜில் ஒரு பொம்பளை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த பொம்பளையை தட்டி கேட்டப்ப எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சுது, என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அதெல்லாம் நான் போக போக சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது இடமே வந்துடுது. தமிழ் நடந்த எல்லா விஷயத்தையும் சக்தி கிட்ட சொல்லிடுறாங்க. சக்தி மனசுக்குள்ளேயே இந்த பிரச்சனையை நம்ம தான் சால்வ் பண்ணி வைக்கணும், அதாவது தமிழ் கண் கலங்கி நீங்களும் நானும் பேசுறதை யாரோ தப்பா சித்தரிச்சு அமைச்சர் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, அதனால உங்களையும் என்னையும் சேர்த்து வைத்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, என் கணவரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ் அழுவதை பார்த்து சக்தி யோசிக்க, அப்போ சக்திக்கு ஒரு உண்மை தெரியுது, காலேஜில் யாரோ அவங்கள பின்தொடர்ந்து தப்பா சித்தரிச்சு சாவுத்திரிக்கு வீடியோ அனுப்புனது தெரிய வருது. அந்த உண்மையை சக்தி கண்டுபிடிச்சதுனால தான் உங்க வீட்டில் என்னதான் பிரச்சனை, உன் கணவருக்கும் உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஒரு அண்ணனை கேட்கும்போது அவருக்கு சில உண்மைகள் தெரிய வருது. சக்தியும் தமிழ் மீது பாசமாக மாற சக்தி ஒரு முடிவு எடுக்கிறாரு. சக்தி மனதுக்குள்ள அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு தமிழை சேதுவையும் ஒன்னா சேர்க்கணும், இதுதான் நம்மளோட இலக்குன்னு முடிவு எடுக்கிறாரு. அடுத்த சீன்ல தெருவில் சேதுவின் கோபம், சக்தியின் வாக்குமூலம், அதாவது மாலை நேரங்க சக்தி வண்டியில தமிழையும் அவங்க ஃப்ரெண்டையும் இறக்கி விடும்போது அங்க சேது பார்த்துறாரு. சேது கோபத்துல விறுவிறுன்னு சக்தியை அடிக்க வராரு. கோபமா, ஏண்டா நீயும் இன்னும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் இருக்கீங்களா அப்படின்னு கோபத்துல பேச சக்தி சேதுவை தடுத்து நிறுத்துறாரு. உறுதியாக, அண்ணன் இங்க பாருங்க, என்னை எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனா நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. சேது கோபத்துல சக்தியை பார்க்க சக்தி பேச தொடங்குறாரு. எனக்கு தமிழ் தங்கச்சி தான், அவங்களுக்கு நான் ஒரு அண்ணன் மாதிரி தான் பழகி வரும். உங்களுக்கு மேலும் சந்தேகம் எங்க மேல இருந்ததுன்னா இந்த ஆதாரத்தை பாருங்க. சக்தி தன்னோட போன்ல ஒரு வீடியோவை சேதுவிடம் காட்டுறாரு. அந்த வீடியோவில் சாவுத்திரி அனுப்பி வச்ச பொம்பளை ஆள் அவங்களே வீடியோ எடுத்து சாவுத்திரிக்கு அனுப்பியதை ஒத்துக்கொள்றாங்க. இந்த பொம்பளைய வேவு பார்க்க அனுப்பினதே உங்க அத்தை சாவுத்திரி தான் அப்படின்னு அந்த வீடியோட எல்லா உண்மையையும் அந்த பொம்பளை சொல்றாங்க. சேது அந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சியில உறைந்து போறாரு. அவருக்கு சாவுத்திரி ஈஸ்வரி தாமரை மேல கோபம் வருது. தமிழ் பக்கம் உண்மையை
உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய டார்கெட் 1000 சப்ஸ்கிரைபர். அடுத்து என்ன நடக்குதுன்னு சுவாரஸ்யமா பார்ப்போம். காட்சி முடிகிறது. சேதுவின் மனமாற்றம் என்னவாகும்? சாவுத்திரியின் சதி அம்பலமாகுமா? காத்திருந்து பார்ப்போம்.